புதிய ஏற்பாட்டில் 10 கற்பனை இருக்கிறதா? 10 கற்பனையை பற்றி புதிய ஏற்பாட்டில் கொட்டேஷன்ஸ் வந்திருக்கா? புதிய ஏற்பாட்டை எழுதியவர்கள் அதை கோட் பண்ணியிருக்காங்களான்னா நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. இயேசு 10:5, 6, 7 கற்பனைகள் எதற்கு கொடுக்கப்பட்டதுங்கிற விஷயத்தையே அவர் பேசுகிறாரு. எபேசியர் 4:25-29 வசனங்கள். முதல் 3 அதிகாரங்கள் எபேசியரில் பவுல் எழுதும்போது முதல் 3 அதிகாரங்கள் நாம் யாராக இருக்கிறோம், இயேசுவை நம்பினதுனால் நாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு யார், பிதா யார், எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். மறித்து கடந்து நம்ம உயிரோடு வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்லிட்டு, அதனால கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நம்மால் இப்படி நடக்க முடியும், நீங்கள் இப்படி நடங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் 4:25-27-29 வசனங்கள் வரைக்குமே அதை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? 4:25 பொய்யை களைந்து பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற விஷயத்தை பேசுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், கொலோசையிலையும் வருது. பொய்யை களைந்து பக்தி விருத்துக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே பேசு, நெகட்டிவாக பேசாத. பொய்ங்கிற வார்த்தை பொய்ன்னு எக்ஸாக்டாக வராமல் நெகட்டிவ் வார்த்தை கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 4:26 கோபம் எரிச்சல் கொள்ளாத, கோபப்படாத. அது கோபம் எரிச்சல் வெறுப்பு இதெல்லாம் தான் பின்னால் கொலைங்கிற விஷயத்தில் போய் முடியுது. கொலை செய்யாதிருப்பாயாகன்ற விஷயம், அதனால் அதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் 4:27 பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பின்னால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. ஏன்னா சரீர மீட்பு என்ற விஷயம் அதில் சொல்லியிருக்கு. நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற அவரை துக்கப்படுத்தாத. அப்போது சரீர மீட்பு, சரீரம் சம்மந்தப்பட்டது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதோட சம்மந்தப்பட்டது, அதை சொல்லியிருக்கு. 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல். அப்போது 10 கற்பனைகள், 10 கற்பனை பிரமாணம்ங்கிற வடிவத்தில் வரலைன்னாலும் திரும்ப திரும்ப அது எல்லா இடத்துலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அது கோட் பண்ணப்பட்டிருக்கு. பவுல் அதை எழுதுறாரு, பேதுரு அதை எழுதுறாரு, இயேசு நிறைய இடத்துல சொல்கிறாரு. அப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா விஷயங்களும் புதிய ஏற்பாட்டிலையும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அதை 2 பிரமாணமாக சொல்லிட்டாரு, சுருக்கியிருக்கார். தேவனோடு உங்களுக்குள்ள உறவு, மனுஷர்களோடு உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும். அதுலேயும் இயேசு ரொம்ப அழகா, நான் உன்னில் அன்பு கூர்ந்தது போல நீ மற்றவர்களிடம் அன்பு கூறணும் அப்படிங்கிறார். நான் உன்னை நேசித்தது போல நீ நேசிக்கணும் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் கற்பனையில் எப்படி வந்திருக்குன்னா, நீ உன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை நேசிப்பது போல் நாம் மற்றவர்களை நேசிக்கணும். எனவே 10 கற்பனைகள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலையும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்க தன்னோட சுயபலத்தில் அதை செய்யணும். நமக்கு ஆவியானவருடைய பலன் இருக்கிறது, ஆவியானவர் அதை பலப்படுத்துகிறார், அதை செய்யும்படி. உள்ளே இருக்கிற தேவன், உள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை பற்றிருப்பதால் நமக்கு கூடுதல் அதை நிறைவேற்ற நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் சந்தோஷமாய் அதை செய்ய முடியும். அதை செய்து சாதிக்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.